நீ சூரியன் நான் தாமரை வந்தால் தானே மலர்கிறேன். சூரியனா யாரு? திமுக. தாமரனா யாரு? பிஜேபி. இந்த ரெண்டு கூட்டம் நம்மை பார்த்து கதறுகிறது என்றால் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஆட்சியில் இருக்கின்ற ரெண்டு கட்சியை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய ஒரே ஆண்மையுள்ள தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள் தான். தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக திமுக, ஒன்றியத்தில் ஆளுங்கட்சியாக பிஜேபி. ரெண்டு ஆளுங்கட்சி இருக்கின்ற பொழுது ரெண்டு கட்சியும் எனக்கு எதிரான கட்சிகள் தான் என்று சொல்லி துணிச்சலோடு வந்த ஒரே தலைவன் உலக அரங்கிலே என் தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள் தான். அவர் சமரசம் செய்திருந்தால் ஜனநாயகம் படத்தை எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அவர் சமரசம் செய்யக்கூடிய தலைவர் கிடையாது. மக்களுக்காக சமர் புரிவதற்காக வந்த தலைவன். பல பிரச்சனைகள், பல நெருக்கடிகள். அவர் மக்களுக்கான தலைவர் என்பதற்கு ஒரே உதாரணம் இந்த ஜனநாயகம் படம் தான். ஜனநாயகம் படத்துக்கு பிரச்சனை வருது. அவர் பின்னாடி கோடிக்கணக்கான தொண்டர்கள், கோடிக்கணக்கான தோழர்கள் இருக்கிறாங்க. அவர் நினைத்திருந்தால் அந்த தோழர்களை திரட்டி, அந்த தோழர்களை உசுப்பேத்தி தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் செய்யுங்கள், போராட்டம் செய்யுங்கள் என்று மக்களை திசை திருப்பி மிகப்பெரிய ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்க முடியும். ஆனால் என் தலைவன் சொல்கிறான், ஜனநாயகம் படம் என்பது என் படம், எனக்கான பிரச்சனை, அந்த பிரச்சனையை சட்ட ரீதியாக நான் எதிர்கொள்வேன். என் பிரச்சனையில் எப்போதும் மக்களை நான் சுயநலத்திற்காக பயன்படுத்த மாட்டேன் என்று சொல்லக்கூடிய தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள்.